திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே நாம் திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். நம்முடைய நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர்களுடைய திருப்பாடலையும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சி. போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே, புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு, ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர்களுடைய துதி. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாதபூரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலியமுத மறுபு புருடோத்தமர் சேதிராயர் மூவர் மண்ணு திரு ஆலவாய ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீர கல்லாடர் பொன் கபிலர் பரணர் மெய்வுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த
தெய்வீக தன்மையோரே சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. பன்னிரு திருமுறை அருளாளர்களுடைய துதியை வழங்குபவர்கள் ஆடூர் சு கணபதியா பிள்ளை அவர்கள். நன்றி. இனி நிகழ்ச்சியை தொகுத்தளிப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயா ராஜா ஐயா அவர்களையும் திரு சாம்பசிவம் ஐயா அவர்களையும் வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிது நுழைவோம். ஐயா வாங்க ஐயா. ராஜா ஐயா வாங்க. சிவாயனம். சிவாயனம். ஓம் நம சிவாய். திருநெறிய தமிழோசையினுடைய வாசல் திறப்பு விழா அந்த யாத்திரை பத்து பதிவு படிக்கிறையா? படிங்க. பெருமான் பேரானந்தத்து பிரியாது இருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். சிவாயம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். சிவாயனம. அன்பர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அத்துணை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை முக்கரணங்களால் வணங்கி நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். எம்பெருமான் குருவர்களாலும் திருவர்களாலும் திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே சிவநெறியே சீரான வாழ்வுதர்மம் எனும் டெலிகிராம் சேனலில் தினந்தோறும் காலை 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு 147வது நாளாக 4ஆம் திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது புகழூரில் பாடிய முத்துவிதான என்ற பதிகத்தை பாராயணம் செய்ய இருக்கிறோம். இது 4ஆம் திருமுறையிலே 21வது பாடலாக பெரிய புராணத்திலே 235வது பாடலை இடம் சுட்டி பாடப்பட்ட பதிகம். நாம் பாடலை பன்முறையையும் வரலாற்று முறையையும் தெரிந்து பதிகம் பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இந்த பதிகத்திற்கான வரலாறாக இதுவை திருவாரூர் திருப்பதிகம் என்று அழைப்பார்கள். பாடியது புகழூரில் இருந்தாலும் பாடப்பட்டது அனைத்துமே திருவாரூர் இறைமை திருவாரூர் குறித்து என்பதால் இது திருவாரூர் திருவாதிரை பதிகம் என்றே பெயர் பெறுகிறது. பாடலின் பின்னணியாக பதிகத்தின் பின்னணியாக முதல் முறையாக சீர்காழி நகரிலே அப்பர் பிரானும் ஞான சம்பந்த பெருமானும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டனர். அதன் பின் வெவ்வேறு தலங்களுக்கு சென்றவர்கள் திருமறைக்காட்டில் எம்பெருமான் வழிபாடு இருந்து செய்து கொண்டிருக்கும் போது குலச்சிறையார் மற்றும் மங்கையர்க்கரசியாரின் வேண்டுகோளின்படி பாண்டி நாட்டுக்கு ஞான சம்பந்தரை செல்ல இருக்கிறார். அப்போது சமண சமயர்களின் பாதிப்பை அறிந்த அப்பர் பிரான் ஞான சம்பந்தரை நாளும் கோளும் சரியில்லை, செல்ல வேண்டாம் என்று கூற வேயிறு தோழிபங்கன் என்ற பதிகம் படித்துவிட்டு ஞான சம்பந்தர் பாண்டி நாட்டுக்கும் அதைத் தொடர்ந்து நாவுக்கரசர் பெருமான் அப்பர் பிரான் திருவாரூரும் சென்றனர். இருவரும் மீண்டும் ஒருவரை ஒருவர் சந்தித்தது பல நாட்கள் கழித்து புகழூரிலே சந்தித்தார்கள். அப்போது
திருவாரூரில் பல நாட்கள் தங்கியிருந்த அப்பர் பிரான் மார்கழி திருவாதிரை திருநாளில் வீதி விடங்க பெருமான் வீதிகளில் பவனி வரும் காட்சியை எல்லாம் கண்டார். அந்த திருவிழா நடத்தப்படுகின்ற பெருமையான நெறிமுறைகளை நேரில் கண்டு மகிழ்ந்தார். பின்னர் தான் திருப்புகலூர் சென்றார். அப்போது ஞான சம்பந்தர் பாண்டிய நாட்டிலிருந்து வந்த முருக நாயனாரின் மடத்தில் தங்கியிருந்தார். திருவாரூரில் இருந்து புறப்பட்ட அப்பர் பிரான் புகழூர் வருகின்றார் என்ற செய்தியை கேட்டிருந்த ஞான சம்பந்தர் தனது தொண்டர்களோடு அவரை எதிர் சென்று வரவேற்றார். இருவரும் ஒருவருக்கொருவர் வணங்கிய பின்னர் சம்பந்தர் அப்பர் பெருமானை நோக்கி, அப்பர் பிரானே, அப்பர் பெருமானே, நீர் திருவாரூரில் கண்ட பெருமைகளை உரைக்க வேண்டும் என்று வேண்டினார். அப்போது அப்பர் பிரான் திருவாரூர் நகரில் நடைபெற்ற திருவாதிரை திருநாளின் பெருமையை என்னவென்று கூறுவேன் என்று இந்த திருவாதிரை திருப்பதிகத்தை பாடினார். இதனை கேட்ட சம்பந்தர் புகழ்பெற்ற திருவாரூர் பெருமானை வணங்கிய பின்னர் தான் திரும்பவும் புகழூர் வந்து உம்முடன் இணைவேன் என்று அப்பர் பிரானிடம் சொல்லிவிட்டு அவர் திருவாரூர் புறப்பட்டு சென்றார். இந்த நிகழ்வை சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே 235வது பாடலிலே இடம் சுட்டி பாடியிருக்கிறார். அந்த பாடல் திருச்சிற்றம்பலம். சித்தம் நிலாவும் தென் திருவாரூர் நகர் ஆளும் மைத்தலை கண்டர் ஆதிரை நாளின் மகிழ் செல்வம் இத்தகை மைத்தென்று என் மொழிகேன் என்றுரை செய்தார் முத்துவிதான மணி பொன் கவரி மொழி மாலை. இப்படி இடம் சுட்டிய பாடல் 4ஆம் திருமுறையில் 21வது பதிகமாக முத்துவிதான மணிப்பொன் கவரி முறையாலே என்று தொடங்குகிறது. திருவாதிரை திருநாளுக்கு மற்றொரு சிறப்பும் உள்ளது. நாம் சாதாரண நாட்களில் தியாகராஜ பெருமானின் திருப்பாத தரிசனம் காண முடியாது. எப்போதும் மலர்களால் மூடப்பட்டே இறைவனின் திருப்பாதம் காணப்படும். ஒரு வருடத்திலே 2 நாட்கள் மட்டுமே நாம் பெருமானின் திருப்பாதங்களை காண முடியும். அந்த 2 நாட்களில் ஒன்று மார்கழி மாத திருவாதிரை நாள், மற்றொன்று பங்குனி உத்திர திருநாள். எனவே மார்கழி மாத திருவாதிரை திருநாள் என்று அடியார்கள் அதிகமாக திருவாரூரில் கூடுவார்கள். அந்த வகையில் அந்த பதிகத்தை பாடிய முதல் பாடல் திருச்சிற்றம்பலம். முத்து விதானம் மணி பொன் கவரி முறையாலே பக்தர்களோடு பாவையர் சூழ பலிப்பின்னே வித்தக கோல விண்தலை மாலை விரதிகள் அத்தன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் அத்தன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். இந்த பாடலுக்குண்டான பொழிப்புரை: மேற்புறத்தில் முத்துக்கள் மற்றும் மணிகள் பதிக்கப்பட்ட பந்தலின் கீழே மிகுந்த பொலிவுடன் அமர்ந்திருக்கும் பெருமானுக்கு பொன்னால் செய்யப்பட்ட பிடியினை உடைய கவரி வீசப்படுகின்றது. திருவிதி உலா வரும் சிவபெருமானை சிறப்பான 10 குணங்களை உடைய அடியார்களும் பாவையர்களும் சூழ்ந்து கொண்டு சிவபெருமானுடன் திருவீதி வலம் வந்தனர். மேலும் இறைவனுக்கு நிவேதனமாக அளிக்கப்பட்ட பொருள்கள் எடுத்து வரப்பட்ட ஊர்வலத்தில் எலும்பு மாலைகள் மற்றும் தலை மாலைகள் அணிந்து வித்தியாசமான கோலத்துடன் உலவும் விரதிகள் கலந்து கொண்டனர். இவ்வாறு சிவபெரான் திருவாரூர் நகரத்தில் மார்கழி ஆதிரை திருநாளில் சிறந்த பொலிவுடன் உலா வந்த கோலம் அமைந்தது. அதனை கண்ட அடியார்களின் மனதினில் நிலைத்து நின்றது என்று ஞான சம்பந்தருக்கு அப்பர் பிரான் திருவாரூரில் நிகழ்ந்த ஆதிரை திருநாளை குறிப்பிட்டு சொல்லிய முதல் பாடல். அடுத்து 2வது பாடல் நனியார் சேயார் நல்லார் தீயார் நாள்தோறும். கணபதி ஐயா, கணபதி ஐயா வாங்க. சிவாத்து சிற்றம்பலம், சிவாத்து சிற்றம்பலம். நமச்சிவம். அடியார் பெருமக்கள் நன்றி. சிவா பாரபூஜாம் சமர்த்தாமி. சிவாய நம. சிவாய
அப்பா எத்தனாவது பாய் பாட்டு சிவா? ஐயா தனியார் நாலாவது செய்யார். அம்மா திருமுறைங்கய்யா. ஆ 4வது திருமுறை 21வது பதிகம் 2வது பாடலுங்கய்யா. சிவா நனியார் சிவா செய்யார். சிவா சிவா பழைய 4வது திருமுறை. சிவாய நம சிவாய நம சிவா சிவா சிவா. சிவா ஐயா நான் அதுக்குள்ள பாடிட்டுங்களா? 20 அது அடுத்தபடி நான் பாடுறேம்மா பாப்பா. சரிங்க ஐயா. சரி, நன்றிங்க ஐயா. பாடு. மிக்க நன்றி. அடுத்து திருச்சிற்றம்பலம். தர்ஷன் கிரண் படிப்பாங்க. 5வது பாட்டு நீங்க கணபதி ஐயா படிக்கலாம். சரியா? சிவாய். சரி சிவா. ஐயா நடராஜ ஐயா படி. ஐயா அடியன் பாடிடுறேங்க ஐயா. பாடு. நனியார் சேயார் நல்லார் தீயார் நாள்தோறும், நனியார் சேயார் நல்லார் தீயார் நாள்தோறும், பிணிதான் தீரும் என்று பிறங்கி கிடப்பாரும், மணியே பொன்னே மைந்தா மணாலா என்பார்கட்கு, கணியானாரூராதிரை நாளால் அது வண்ணம், கணியானாரூராதிரை நாளால் அது வண்ணம். நன்றிங்க சிவாய நம. நன்றிங்க. திருவாரூருக்கு மிகவும் அருகில் உள்ளவர்களும் திருவாரூருக்கு தொலைவில் இருப்பவர்களும் நல்லவர்கள் தீயவர்கள் ஆகிய பலரும் தங்களது பிறவிப்பிணி தீர வேண்டும் என்று சிவபிரானை வழிபடும் அடியார்களும், எந்தன் பொன்னே, எனது மணியே, மைந்தனே, மணாளனே என்று இறைவனை அழைத்து துதிப்பார்களும் ஆரூர் ஆதிரை திருவிழாவில் கலந்து கொள்கின்றார்கள். கலந்து கொள்ளும் பலவிதமான அடியார்களின் கருத்துக்கு அணியாக திகழ்பவன் எம்பெருமான் சிவபிரான் ஆவான். இவ்வாறு அனைத்து தரத்தினரையும் அங்கமாக கொண்ட ஆரூர் திருவிழாவின் மாண்பு காண்போரின் கருத்தில் நிலைத்து நிற்கின்றது என்று கூறுகிறார். அடுத்து 3வது பாடல். 3வது பாடல் 4வது பாடல். தர்ஷன் கிரண் வாங்க. நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம். வீதிகள் தோறும் வெண்கொடியோடு தானங்கள் சோதிகள் விட்டு சுடர்மாமணிகள் ஒளி தோன்ற சாதிகளாய பவளமும் முத்து தாமங்கள் ஆதியாரு ஆதிரை நாளால் அது வண்ணம், ஆதியாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிப்பா சிவாய நம. திருக்கோயில் இல்லாத திருவிலூரும் திருவெண்ணீர் அணியாத திருவிலூரும் பருக்கோடி பத்திமையால் பாடா ஊரும் பாங்கினோடு பலதளிகள் இல்லா ஊரும் விருப்பொடு வெண்சங்கம் ஊதா ஊரும் விதானமும் வெண்கொடியும் இல்லா ஊரும் அருப்பொடு மலர் பறித்திட்டு உண்ணாவூரும் அவையெல்லாம் ஊரல்ல அடவிக்காடே என்று அப்பர் பெருமான் திருத்தாண்டகத்தின் 5வது பாடலிலே கூறுவார். அதுபோல நகரத்தின் ஒவ்வொரு வீதியும் வெண்கொடிகள் கட்டப்பட்டும் விதானங்களில் ஒளி வீசும் சிறந்த மணிகள் பதிக்கப்பட்டும் சிறந்த ஒளியுடன் குற்றங்கள் ஏதும் இல்லாத உயர்ந்த வகையை சார்ந்த முத்துக்களும் பவளங்களும் சேர்த்து கட்டப்பட்ட மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டும் மார்கழி ஆதிரை திருநாளில் வீதி வலம் வரும் பெருமானை வரவேற்கும் முகமாக அழகு செய்யப்பட்டு உள்ளன. இவ்வாறு நகரமே விழாக்கோலம் கொண்டு ஆதிரை நாளன்று இருப்பது
காண்பர் நினைவில் எங்கும் நீங்காது இருக்கும். திருச்சிற்றம்பலம். அடுத்து 4வது பாடல் குணங்கள் பேசி. வாங்க கிரண். சிவாய நம ஐயா. திருச்சிற்றம்பலம். குணங்கள் பேசி கூடி பாடி தொண்டர்கள் பிணங்கி தம்மேல் பித்தரை போல பித்தற்றுவார் வணங்கி நின்று வானவர் வந்து வைகளும் அனங்கள் ஆரூர் ஆதிரை நல்லால் அது வண்ணம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிப்பா. நாள்தோறும் காலையில் தேவர்கள் வணங்கும்படி தெய்வத்தன்மை பெற்று சிறப்பு வாய்ந்த சிவபிரானின் ஆதரை திருவிழாவிலே பங்கேற்கும் அடியார்கள் சிவபிரானது உயர்ந்த குணங்களையும் அருள் செயல்களையும் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டும் மற்றவர்களுடன் கூடி இறைவனது புகழினை பாடிக்கொண்டும் சென்றனர். அவ்வாறு பேசிக்கொண்டு செல்கையில் சிவபிரானின் பேரில் தங்களுக்கு இருந்த மிகுந்த அன்பின் காரணமாக தாங்கள் சிவபிரானை பற்றி சொல்லும் கருத்தே சரியென்றோ மற்றவர்களுடைய கருத்துடன் உடன்படாமல் மறுபடியும் தங்களது கருத்தையே வலியுறுத்தி பித்தர் போல் பிதற்றுகின்றார்கள். இவ்வாறு அடியார்களின் அன்பு வெளிப்படும் ஆதிரை திருநாளின் நினைவுகள் அதனை காணும் அடியார்களின் மனதினில் என்றும் நிலைத்து நிற்கும் என்று இந்த 4வது பாடலில் கூறியிருக்கிறார். அடுத்து 5வது பாடல் நிலவெண் சங்கும் பறையும். கணபதி ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். சிவா அடியார் பெருமக்கள் நன்றி வணக்கம். சிவா நிலவெண் சங்கும் பறையும் ஆர்பே நிற்கில்ல பலருமிட்ட கல்லே வடங்கள் பறந்துங்கும் களவ மஞ்சை காருண்டே கழித்தே வந்தளவரூர் ஆதிரை அது ஒன்னோ கல்ல களவே மஞ்சை காருண்டே கழித்து வந்தளவரூர் ஆதிரை நாளால் அது ஒன்னோ சிவாத்து சிறவட்டாண்டியம்மா. சிவாய் சிவா. நன்றிங்கய்யா. சிவாய நம. நிலவை போன்று வெண்ணிறம் கொண்ட சங்குகள் பறை எனப்படும் தோலிசை கருவிகள் எழுப்பும் ஓசையினோடு பல மங்கையர்கள் இடைவிடாது ஆடுவதால் அவர்கள் காலில் கட்டிய சலங்கைகள் எழுப்பும் ஒளியும் இணைந்து தோன்றும் ஒளி மேகங்கள் உண்டாக்கும் இடியோசை போல ஒலிப்பதால் மழை வரும் என்று எதிர்பார்த்து மகிழ்வுடன் தங்களது தோகையை விரித்து நடனமாடும் மயில்கள் மழை ஏதும் இல்லாததால் ஏமாற்றமடைந்து வருந்துகின்றன. இவ்வாறு ஆரவாரம் மிகுந்து மங்கையர்களின் நடனமும் மயில்களின் நடனமும் நடைபெறும் ஆரூர் ஆதிரை திருவிழாவின் அழகு காண்போர் உள்ளத்தில் நிலை பெற்று நிற்கின்றது என்று 5வது பாடலிலே கூறியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து 6வது பாடல் விம்மா வெறுவா வெளியா தெளியா. அடியேன் படிக்கிறேன். விம்மா வெறுவா விழியா தெளியா வெருட்டுவார் தம்மான்பு இளராய் தரியார் தலையான் முட்டுவார் எம்மான் ஈசன் எந்தை என் அப்பன் என்பார்கட்கு
அம்மான் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். அம்மான் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். நன்றிங்கய்யா. இந்த பாடலிலே வரும் விம்மா, வெறுவா, விழியா, தெளியா என்ற சொற்களுக்கு எதிர்மறை பொருள் கொண்டு விம்மி, விரிவி, விழித்து, தெளித்து என்று பொருள் கொள்ள வேண்டும். விம்மி என்றால் மனம் நிறைந்து மனம் குமரி என்றும், வெறிவி என்றால் அச்சத்தால் உடல் நடுங்கி அஞ்சுதல் உணர்வின் கண் நிகழ்வது, வெறுவுதல் உணர்வின் மாற்றத்தால் உடல் கண் நிகழ்வது, தெளித்து என்றால் ஆரவாரம் செய்து அதட்டுதல். சிவபெருமானின் புகழ் சொற்களை கேட்கும்போது குரல் விம்முவதும் உடல் நடுங்குவதும் அடியார்களின் 10 புற செயல்களிலே அடங்குவன. எனவே இந்த பாடலுக்கு பொழிப்புரையாக, சூழ்ந்திருக்கும் அடியார்கள் சிவபிரானின் புகழை கூற கேட்ட அடியார்கள் சிலரின் குரல் விம்மியது. மற்றும் சில அடியார்களின் உடலில் நடுக்கம் ஏற்பட்டது. சிலர் தங்களின் விழிகளை அகல விழித்து உரத்த குரலில் ஆரவாரத்துடன் அனைவரையும் விரட்டுமாறு பேசினார்கள். சிலர் அளவு கடந்த மகிழ்ச்சியால் தாம் செய்வதை உணராமல் தங்களது தலையினை மற்றவர்களின் தலையுடன் மோதினர். இவ்வாறெல்லாம் உணர்ச்சி மிகுதியால் தாம் செய்வது யாது என்று அறியாமல் பலவிதமான செயல்களை புரியும் தொண்டர்கள், எம் தலைவனே, எம்மை அடக்கி ஆட்கொண்டவனே, என் அப்பனே என்று குரல் கொடுக்க, அவர்களுக்கு தலைவனாக விளங்கும் சிவபிரானின் ஆரூர் திருவிழாவின் காட்சிகள் காண்போரின் உள்ளத்தில் நிலைபெற்று விளங்குகின்றது என்று இந்த 6வது பாடலுக்கு கூறியிருக்கிறார். அடுத்தது 7வது பாடல், செந்துவர் வாயார் செல்வன் சேவடி. அடியேன் போடுறேன் ஐயா. பாடுங்க. செந்துவர் வாயா செல்வ சேவடி சிந்தைப்பார், மைந்தர்களோடு மங்கையர் கூடி மயங்குவார். இந்திரநாதேவானபசித்த எடுத்தேத்தும், அந்திரனாரூராதிரை நாளாம் அது வண்ணம். அந்திர ஆரூராதிரை நாளாம் அது வண்ணம். திருச்சிற்றம்பலம். நன்றிமா, நன்றிமா. அனைத்து செல்வங்களிலும் பெரிய செல்வமாகிய முக்தி பேற்றினை உடைய செல்வனாகிய சிவபெருமானின் திருவடிகளை சிந்திக்க வண்ணம் இருக்கும் அடியார்கள் செம்பவளம் போன்று சிவந்த வாயினை உடையவர்களாக காணப்படுகின்றார்கள். சிவபிரானின் அழகில் மயங்கிய பல ஆடவர்களும் மகளிர்களும் மார்கழி ஆதிரை திருநாள் விழாவில் கலந்து கொள்கின்றார்கள். மேலும் இந்திரன் முதலான தேவர்கள், சித்தர்கள் பலவாறு இறைவனை துதித்து பாடல் பாடி வரும் காட்சிகள் நிறைந்தது ஆரூரில் நடைபெறும் திருவாதிரை திருவிழாவாகும் என்று 7வது பாடலிலே குறிப்பிடுகிறார். அடுத்து 8வது பாடல், முடிகள் வணங்கி மூவாதார்கள் முன் செல்ல. தாமோதர ஐயா வாங்க. தாமோதரையா, சிவாயனம். மைக் ஓபன் பண்ணிருக்கிறாரு, ஸ்பீச் கிடைக்கல. ஐயா தாமோதரன் ஐயா, அவங்க ஸ்பீச் கேட்கலங்கய்யா. பரமேஸ்வரி அம்மா படிங்க. கேக்குதுங்களா? ஹலோ, பேசுங்க. சிவாயனம். கேக்குதுங்க. சரிங்க. 8வது பாடு. ஐயா, எனக்கு இணையத்துல சிக்கல் இருக்குது, நீங்க அடுத்த இது பாருங்க, நான் வரேன். சரி, பரமேஸ்வரி அம்மா படிங்க. பரமேஸ்வரி அம்மா இருக்கீங்களா? முடிகள் வணங்கி மூவாதார்கள் முன் செல்ல, வடிகொள்வே தோல் வானரமங்கையர் பின் செல்ல, பொடிகள் பூசி பாடும் தொண்டர் உடை சூழ,
அடிகள் ஆரூராதிரை நாளால் அது வண்ணம். அடிகள் ஆரூராதிரை நாளால் அது வண்ணம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிம்மா, நன்றிம்மா. சிவபெருமானின் திருவிதி உலா முன்னர் தங்களது தலைகளை தாழ்த்தி இறைவனை வணங்கும் தேவர்கள் முன்னே செல்ல, சிவபெருமானின் உலாவின் பின்னர் வடிவாக அமைந்த மூங்கில் போன்று அழகான தோள்களை கொண்ட தேவ மங்கையர்கள் செல்ல, திருநீற்றினை பூசிய அடியார்கள் நாட்புறமும் இறைவனை சூழ்ந்து செல்ல, மிகவும் அழகிய காட்சியாக உள்ள ஆரூர் திருவிழா கோலம் காண்போரின் உள்ளத்தில் நிலைத்து நிற்கும் தன்மை உடையது என்று 8வது பாடலில் கூறியிருக்கிறார். அடுத்து 9வது பாடல். துன்பம் நம்மை தொழாத நாள்கள் என்பாரும். கோபால் சரிதா வாங்க. இருக்கீங்களா ஐயா? என்கிட்ட புக் இல்லைங்க ஐயா, கேக்குறேங்க ஐயா. வாழப்பாடி சித்ரா வாங்க. ஐயா அவங்க இப்ப இதுல இல்லைங்கய்யா, நிகழ்வுல இல்ல. சிவசெல்வி ராஜசேகரன் வாங்க. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. துன்பம் நம்மை தொழாத நாள்கள் என்பாரும். துன்பம் நம்மை தொழாத நாள்கள் என்பாரும். இன்பம் தும்மை ஏத்தும் நாட்கள் என்பாரும். நும்பின் எம்மை நுழையா பணியே என்பாரும். அன்பன் ஆரூராதிரை நாளால் அது வண்ணம். அன்பன் ஆரூராதிரை நாளால் அது வண்ணம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிம்மா, நன்றிம்மா. அனைவருக்கும் அன்பனாக விளங்கும் சிவபிரானின் ஆதிரை திருநாளில் குழுமிய அடியார்கள் சிவபிரானை தொழாத நாட்கள் துன்பனான நாட்கள் என்றும், சிவபிரானை தொழுது வணங்கும் நாட்கள் அவர்களது வாழ்க்கையில் மிகவும் இன்பம் மிகுந்த நாட்கள் என்றும் பேசுவார்கள். மேலும் இறைவனை நோக்கி, இறைவா, நாங்கள் எப்பொழுதும் உனது திருத்தொண்டில் ஈடுபட்டு உந்தன் பின்னர் வருமாறு நீ அருள வேண்டும் என்றும் வேண்டுகின்றார்கள். இவ்வாறு அடியார்களால் மிகவும் சிறப்பாக கருதப்படுவது சிவபெருமானின் ஆதிரை திருநாளாகும் என்று இந்த 9வது பாடலில் கூறியிருக்கிறார். அடுத்து பாடலின் 10. பாரூர் பவ்வத்தானை பத்தர் பணிந்தேத்த. லலிதா அம்மா வாங்க. பாலசுந்தர் ரெண்டு பேரும் சேர்ந்து. நமசிவாய ஐயா. அவர் வெளியே போயிருக்கிறாரு ஐயா. நமசிவாய. பாரூர் பவ்வத்தானை பத்தர் பணிந்தேத்த சீரோர் பாடல் ஆடல் ஆராத செம்மா பாந்து ஓரோர் ஒழியாது உலகும் எங்கும் எடுத்தேத்தும் ஆரூர் அன்றன் ஆதிரை நாளால் அது வண்ணம். ஓரோர் ஒழியாது உலகும் எங்கும் எடுத்தேத்தும் ஆரூர் அன்றன் ஆதிரை நாளால் அது வண்ணம். திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. உலகினை சூழ்ந்து நிற்கும் கடலை போன்று எல்லை காண முடியாத இறைவனை சிறப்பான 10 குணங்களை உடைய அவனது அடியார்களும் பணிந்து வாழ்த்துவதால் சிறப்பான பாடல்களும் ஆடல்களும் நீங்காத பெருமையை உடைய ஆரூர் நகரத்தின் ஆதிரை திருவிழாவின் சிறப்பினை புகழ்ந்து பேசாத ஊர்களே உலகத்தில் இல்லை. இவ்வாறு ஆதிரை திருநாளின் சிறப்பு உலகத்தவர் அனைவரும் சிந்தையிலும் நிலைத்து காணப்படுகிறது என்று இந்த 10வது பாடலில் கூறியிருக்கிறார். இந்த பதிகத்தின் மூலம் இறைவனது ஆலயங்களில் நடைபெறும் திருவிழாக்களை கண்டு களித்தல் உலகத்தால் பெற்ற பெரும் பேறு என்று சேக்கிழார் பெரிய புராணத்தில் கூறுவது
நமக்கு நினைவுக்கு வருகிறது. பூம்பாவையை உயிர் பெற்றல செய்த போது திருஞான சம்பந்த பெருமானின் வாய்மொழிகளாக நமக்கு சேக்கிழார் மானிட பிறவி எடுத்ததன் பயனை நமக்கு உணர்த்துகிறார். சிவபெருமானின் அடியார்களுக்கு அமுது செய்வித்தலும் சிவபிரானின் திருவிழாக்களை கண்டு களித்தலும் மனித பிறவி அடைந்துள்ள பெரும் பேறு என்று உணர்த்துகின்றார். பூம்பாவை உயிர் பெற்றதன் மூலம் சிவபிரான் சம்பந்த பெருமானின் வாய்மொழியின் உண்மையை உலகுக்கு உறுதிப்படுத்தினார். அந்த வகையில் இன்றைய திருவாதிரை திருப்பதிகத்தை நாம் பாராயணம் செய்தோம். இதை அடுத்து 4ஆம் திருமுறையில் 22வது பாடலாக புலியூர் தலத்தின் மீது பாடப்பட்ட பதிகம் செஞ்சடை கற்றை முற்ற என்று தொடங்கும் பதிகம். இந்த பாடலை இடம் சுற்றிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 176. திருச்சிற்றம்பலம். செஞ்சடை கற்றை முற்றத்திலானிலாயரிக்கும் எனும் சிறந்த வாய்மை அச்சொல்வள தமிழ் மாலை அதிசயமாம் படி பாடி அன்பு சூழ்ந்த நெஞ்சுருக பொலிபுணல்வார் கண்ணிவனையும் பரவிய சொல் நிறைந்த வாயும் தன் செயலின் ஒளியாத திருப்பணியும் மாறாது சாரும் திருநாளில் மாறாது சாரும் நாளில். திருச்சிற்றம்பலம். செஞ்சடை கற்றை என்ற 4ஆம் திருமுறையில் 22வது பதிகமாக தெல்லையிலே அருளிய நேரிசை பாடல். நேரிசை பண்ணிலே தொடங்கப்பட்ட பாடல். நினைப்பவர் மனம் கோயிலா கொண்ட எம்பெருமானை நினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ என்றும் அடியவர்க்கு எளியவனான சிவபெருமானை அறியானே அந்தனர்தம் சிந்தையானே பேசாத நாளெல்லாம் பெறவானலே என்று முழங்கிய அப்பர் புரான் பெருமானின் நடன கோலத்தை ஒவ்வொரு அங்கமாக ரசித்து பாடிய பதிகம். உலகத்தவரின் அறியாமை என்ற இருள்கிளிய ஆடும் நடனம் என்ற முதல் பாடலிலே தொடங்கும் அப்பர் புரான் இந்த நடன கோலம் மிகவும் அதிசயமான கோலம் என்ற கடைப்பாடலை முடிக்கின்றார். இந்த பதிகத்தின் அனைத்து பாடல்களும் எரி ஆடுமாறே என்று முடிக்கின்றன. இங்கே எரி எனப்படுவது ஊழி தீயாகும். பிரளய காலத்தில் அனைத்து உயிர்களும் இறைவனிடத்தில் ஒடுங்கிய பின்னர் அனைத்து பொருட்களும் அழிந்த பின்னர் இறைவன் நடமாடுவது பல திருமுறை பாடல்களே கூறப்பட்டுள்ளது. ஊழி தீயாய் நிற்பவனே சிவபெருமான் தான் என்று அப்பர் புரான் ஒரு திருவையாறு பதிகத்திலே 4ஆம் திருமுறையிலே 13வது பதிகத்திலே 4வது பாடலிலே கூறியிருப்பார். அந்த வகையில் இன்றைய 22வது திரு பதிகத்திலே முதல் பாடல் திருச்சிற்றம்பலம். செஞ்சடை கற்றை முற்றத்து இலா நிலாயரிக்கும் சென்னி நஞ்சடை கண்டனாரை காணாளா நரவனாறு மஞ்சடை சோலை தில்லை மல்கு சிற்றம்பலத்தே துஞ்சடை இருள் கிளிய துளங்கு எரியாடுமாறே. திருச்சிற்றம்பலம். முற்றம் போன்று பரந்த செஞ்சடையினை தனது ஒளியால் சிவபரான் தலையில் அணிந்துள்ள சந்திரன் அழகு செய்கின்றது. மேகங்கள் தவழ்ந்து செல்லும் அளவுக்கு வளர்ந்த சோலைகள் கொண்ட தில்லை சிற்றம்பலத்திலே நஞ்சினை உண்டதால் கருத்து காணப்படும் கழுத்தினை உடைய சிவபிரான் தனது கையில் ஏந்தியுள்ள தீ பிளம்பு உலகத்தவரின் அறியாமையை அளிக்குமாறு ஊழித்தீயின் நடுவே நின்ற நடனம் ஆடுகின்றார் என்று இந்த முதல் பாடல். 2வது பாடல் ஏறனார் ஏறு தம்பாள். ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. ஸ்ரீதேவ். திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடியும் வணங்கி மகிழ்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஏறனார் ஏறு தம்பால் இளநிலாயரிக்கும் சென்னி ஆரணாராறு சூடி ஆகிழையாலோர் பாகம் நாறு பூஞ்சோலை தில்லை நவின்ற சிற்றம்பலத்தே நீருமை பூசி நின்று நீண்டெறி ஆடும் மாறே.
திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க, நன்றிங்க. இப்பாடலில் ஆரணார் என்று சிவபிரானை நமக்கு வழிகாட்டியாக அப்பர் புரான் உணர்த்துகின்றார். காளையை போன்று வலிமை படைத்தவரும் காளையை வாகனமாக கொண்டவருமான சிவபிரானார் ஒளி வீசும் சந்திரனை தலையில் உடையவராக காணப்படுகின்றார். கங்கை நதியினை தனது சடையில் சூடிக்கொண்டு பார்வதி தேவியை தனது உடலில் ஒரு பாகமாக வைத்துள்ள சிவபிரான் நமக்கு வழிகாட்டியாக செயல்படுவார். நறுமணம் கமலும் சோலைகள் நிறைந்த தெல்லையில் உள்ள சிற்றம்பலத்தில் பல காலமாக அவர் தனது உடலில் திருநீற்றினை பூசிக்கொண்டு ஊழித்தீயின் இடையே நின்று நடனம் ஆடுகின்றார் என்று இந்த இரண்டாவது பாடலை கூறியிருக்கிறார். அடுத்து மூன்றாவது பாடல் சடையனார் சாந்த நீற்றார். பட்டம்மாள் வாங்க. அம்மா பட்டம்மாள்மா எடுக்கலையா? ஓரூர் பட்டம்மாள். அவங்க வெளியில் போயிட்டாங்களாட்டு இருக்கு. மணிக்கு உமாமா உமாமா சடையனா தாந்த நீட்ட தனி நில எரிக்கும் சென்னி. சடையனா தாந்த நீட்ட தனி நில எரிக்கும் தென்னி. உடையனார் உடைத்தலை உண்பதும் பிச்சை ஏற்று கடிகொள் பூந்தில்லை தன்னுள் கருத்து சிற்றம்பலத்தே அடிகளார்ப்ப நின்று ஆன எரி ஆடுமாறே. கடிகொள் புந்தில் பிள்ளை தன்னுள் கருது சிற்றம்பலத்தே அடிகளார்ப்ப நின்று ஆனல் எரி ஆடுமாறே. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. சிவபெருமான் அவர் காலில் அணிந்துள்ள கலர்கள் ஒளி எழுப்புவதாக அப்பர் பிரான் கூறுவது நமக்கு சேரமான் பெருமாள் நாயனாரின் வரலாற்றை நினைவுபடுகிறது. சேரமான் பெருமாள் நாயனார் தினமும் சிவபிரானுக்கு பூஜை செய்யும் சமயத்தில் தான் தெல்லையில் நடனம் ஆடும் போது தனது கலல்கள் ஒளித்து எழுப்பும் ஓசையை நாயனார் கேட்குமாறு எம்பெருமான் அருள் புரிந்திருப்பார். அந்த நினைவு நிகழ்வுக்கு வருகிறது திருச்சிற்றம்பலம். சடையனார் என்று சிறப்பாக அழைக்கப்படும் சிவபெருமான் திருநீற்றையே சந்தனமாக தனது உடலில் பூசியுள்ளார். அவரது தலையில் ஏற்றுள்ள ஒப்பற்ற நிலவு ஒளி வீசுகின்றது. அவர் பிரமனின் மண்டையோட்டில் பிச்சையேற்று உண்கின்றார். நறுமணம் கமலும் பூக்கள் நிறைந்த தெல்லை நகரின் சிறப்பாக கருதப்படும் சிற்றம்பலத்தில் தனது திருவடிகளில் அணிந்துள்ள வீர கலல் ஆரவாரம் செய்யுமாறு ஊழித்தீயின் இடையே நின்று சிவபெருமான் கூத்து நிகழ்த்துகின்றார் என்று இந்த மூன்றாவது பாடலிலே கூறியிருக்கார். அடுத்து நான்காவது பாடல் பை அரவு அசைத்த. ஐயா தாமோதரன் ஐயாவுக்கு சிக்னல் கிடைச்சிருக்காட்டுறீங்க, அவரை படிக்க. நாலாவது பாட்டு படி. நன்றி நன்றி. பையரவசைத்தால் கொல் பனிநிலா எரிக்கும் சென்னி மையரி கண்ணியாளும் மாலுமோர் பாகமாகி செய்யறி தில்லை தன்னுள் திகழ்ந்த சிற்றம்பலத்தே கையறி வீசி நின்று கனலறி ஆடுமாறே. செய்யறி தில்லை தன்னுள் திகழ்ந்த சிற்றம்பலத்தே கையறி வீசி நின்று கனலறி ஆடுமாறே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க. நன்றிங்க, நன்றிங்க. படமெடுக்கும் பாம்பினை வருத்தப்பட செய்யும் அழகுடைய மார்பங்களை உடைய கங்கை நங்கையையும் ஒளி வீசும் சந்திரனும் சடையில் சிவபிரான் அணிந்துள்ளார். சந்திரனின் ஒளி சடையில் தெரிகின்றது. மைதீட்டிய அழகிய கண்களை உடைய உமை அம்மையையும் திருமாலையும் தனது உடலில் பாகமாக கொண்டுள்ளவன் எம்பெருமான். அத்தகைய சிவபெருமான் அனலேந்திய கையினை வீசியபடியே ஊழித்தீயின் இடையே நின்று ஆடுகின்றார் என்று நான்காவது பாடலில் கூறியிருக்கிறார். அடுத்து ஐந்தாவது பாடல் ஓதினார் வேதம் வாயால். பத்மாவதி அம்மா வாங்க. பத்மாவதி. அந்த என் புக்ல அந்த 22வது பதியம் இல்லையா, அதனால நான் வாழ்த்து பாடிடுறேன் அப்புறமா. சரி, சங்கரையா வாங்க. சங்கர். சரி.
சங்கரையா இருக்கீங்களா? ஐயா சங்கர் ஐயா, அவர் போன் ஆன் பண்ணிட்டு தான் வெளியில வருவாரு. ஆமா எடுத்துட்டாருங்க, வாங்கயா. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஓதினார் வேதம் வாயால் ஒளி நிலா எரிக்கும் ஜென்னி பூதனார் பூதம் சூழ புலியுரியதல ஆர்தாம் நாதனார் தில்லை தன்னுள் நவின்ற சிற்றம்பலத்தே காதிலும் குழைகள் தாழ கனலெறியாடுமாறு காதில்வன் குழைகள் தாழ கனலெறியாடுமாறு. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க நன்றிங்க. ஐம்பூதங்களாக திகழும் சிவபிரான் தமது வாயால் வேதம் ஓதியவராய், சந்திரனின் ஒளிபடிந்த சென்னியராய், பூதகணங்கள் சூழ நின்று புலித்தோலை ஆடையாக அணிந்தவராய், தான் பலகாலும் பழகிய தில்லை சிற்றம்பலத்துள் தீயின் இடையே நடமாடுகின்றார். எல்லோருக்கும் தலைவரான சிவபிரான் அத்தகைய நடனம் ஆடும்போது அவர் காதில் அணிந்துள்ள வெண்குலைகள் தாழுமாறு ஆடுகின்றார். நெல் விளையும் நன்செய் நிலங்களை கொண்ட தில்லை சிற்றம்பலத்திலே அனலேந்திய தனது கையினை வீசி ஆடும் சிவபிரான் ஊழித்தீயின் நடுவே நின்று நடனம் ஆடுகின்றார் என்று இந்த 5வது பாடல் கூறியிருக்கிறார். அடுத்த 6வது பாடல் ஓரிடம்பு இருவராக்கி. போரூர் செண்பகவல்லி அம்மா வாங்க. ஐயா இதுல 20வது பாட்டு இருக்குது, அதோட 21, 24 தான் இருக்கு, 22, 23 இல்ல. சரி சிவாய நம. ஓரிடம் பண்ணல பார்க்க சொல்லுங்க. கொல்லி பண்ணல ஓரிடம் பெருவராகி ஒளி நிலா எரிக்கும் சென்னி பாரிடம் பாணி செய்ய பயின்றயம் பரமமூர்த்தி காரிடம் தில்லை தன்னோட் கருது சிற்றம்பலத்தே பேரிடம் பெருக நின்று பிறங்கெறி ஆடுமாறே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. ஆணும் பெண்ணுமாய் ஒரே உடம்பினில் இருவராய் கலந்து நிற்கும் எம்பெருமான் சந்திரனின் ஒளிபரவிய சென்னியராய், அருகில் உள்ள பூதகணங்கள் தாளமிட நடன கலையிலே தேர்ந்தவராய், மேகங்கள் தங்கும் உயர்ந்த மாடங்களையும் சோலைகளையும் உடைய தில்லை சிற்றம்பலத்திலே ஒளி வீசும் தீயினிடை நடனம் ஆடுகின்றார். இவ்வாறு சிவபிரான் நடனம் ஆடும்போது அவர் நடமாடும் அரங்கு மேலும் விரிகின்றது என்று இந்த பாடலிலே கூறியிருக்கிறார். அடுத்த 7வது பாடல் முதல் தனி சடையை மூழ்க. தமிழரசி வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா, அடியார் பெருமக்கள் திருவடி வணங்குறேன் ஐயா. அடியன்னு கேட்குறேங்க ஐயா. சரிம்மா சரிம்மா. ஆண்டாள் அம்மா வாங்க. இல்லையா? அடுத்தது படிக்கிறீங்களா? இப்போ படிக்கிறீங்களா? ஐயா அடுத்தது படிக்கிறீங்க, நான் எடுத்துக்கிறேங்க. நான் லேட்டா வந்து நின்று புக் எடுக்கல. எத்தனாவது பாட்டு சொல்லுங்க. அடுத்தது நீங்க 9 படிக்கலாம் சொல்றேன். முதல் தனி சடையை மூழ்க முகில் நிலா எரிக்கும் சென்னி மதக்களிற்று உரிவை போர்த்த மைந்தரை காணல் ஆகும். மதத்து வண்டு அறையும் சோலை மல்கு சிற்றம்பலத்தே கதத்தது ஓர் அரவம் ஆட கனல் எரி ஆடுமாறே. கதத்தது ஓர் அரவம் ஆட கனல் ஏறி ஆடுமாறே. நன்றிங்கய்யா. ஒப்பற்ற தன்மையை உடையதால்
முதன்மையாக திகழும் சடை முழுதும் ஒளியை பரப்பும் சந்திரனை சென்னியில் உடையவராய் திகழும் சிவபிரான் தார்க வனத்து முனிவர்கள் ஏவிய மக யானையின் தோலை உரித்து தனது உடலின் மீது பொறுக்கும் வல்லமை படைத்தவன். அத்தகைய வல்லமை படைத்த சிவபிரானை நாம் தேனுண்டதால் களிப்புடன் உலாவும் வண்டுகள் சூழ்ந்த தெல்லை சிற்றம்பலத்தில் தீயினை கூத்து நிகழ்த்துவதை காணலாம். அவன் நடனம் ஆடும் பொழுது அவன் உடலின் மீது படர்ந்துள்ள படமெடுத்த பாம்பு உடன் ஆடுகின்றது என்று இந்த பாடலையே குறிக்கிறார். அடுத்ததாக 8வது பாடல் மறையனார் மழு ஒன்றேந்தி. ஐயா அடியன் பாடுறேங்க. மறையனார் மழுவென்றேந்தி மணி நிலாவென்றும் சென்னி இறைவனாரம் வேறானார் ஏத்துவார் இடரிற்கடிப்பார் சிறை கொணி தில்லை தன்னுண்டி கழிந்தி சிற்பம் பலத்தே அரைகழலாகின்ற வாழறியாடும் மாறே அரைகழலார் நின்று வாழறிய ஆடுமாறே. நன்றி ஐயா சிவா. நன்றிமா. வேதங்கள் ஓதுபவராய் மழுப்படையை கையினில் ஏந்திய சிவபிரானின் நெற்றியில் சந்திரனின் ஒளி வீசுகின்றது. எனது பிராணாகிய இறைவன் அவரை புகழ்ந்து பாடும் அடியார்களின் துயர்களை தீர்ப்பார். நீர் பாசனத்திற்காக தண்ணீர் தேக்கி வைக்கப்படும் அளவுக்கு நீர்வளம் நிறைந்த தெல்லை சிற்றம்பலத்தே தனது கடல்கள் ஒளி செய்ய சிவபிரான் அனலடை நின்று நடனம் ஆடுகின்றார் என்று இங்கே குறிப்பிடுகிறார். அடுத்தது 9வது பாடல் விருத்தனாய் பலனாகி விரிநிலா இருக்கும் சென்னி. ஐயா அடியன் பாடுறேன். பொருள் சண்புகள். விருத்தனாய் பாலனாகி விரிநிலா எரிக்கும் சென்னி நிறுத்தனார் திருத்தம் செய்ய நீண்ட புன் சடைகள் தாழ கருத்தனார் தில்லை தன்னுள் கருது சிற்றம்பலத்தே அறுத்தமாமேனி தன்னோடு அனலெறி ஆடுமாறே கருத்தனார் தில்லை தன்னுள் கருது சிற்றம்பலத்தே அறுத்தமாமேனி தன்னோடு அனலெறி ஆடுமாறே. நன்றி ஐயா. நன்றிம்மா. விருத்தனாகி திருத்தனார் கருத்தனார் என்று சிவபெருமானை வழிபடும் அடியார்கள் ஆனந்தத்தினால் ஆடுவதாகவும் பாடுவதாகவும் ஞான சம்பந்தர் 1ஆம் திருமுறையிலே இடர்களையும் பதிகத்திலே கூறியிருப்பார். விருத்தனாகி வாளனாகி வேதம் ஓர் நான்குணர்ந்து கருத்தனாகி கங்கையாலை கமல் சடை மேல் கரந்தாய் அருத்தனாய ஆதிதேவன் அடியினையே பரவும் நிறுத்தர் கீதர் இடர் கலையாய் நெடுங்கலம் மேயவனே என்று. அதே போல இந்த பாடலிலும் விருத்தனாய் பாலனாகி விரிநிலா இருக்கும் சென்னி என்று பாடியிருக்கிறார். காலத்தால் அனைவருக்கும் மூத்தவராக இருக்கும் என் பெருமான் அனைவரும் இறந்த பின்னரும் இருப்பதால் அனைவருக்கும் இளையவராகவும் கருதப்படுகின்றார். தனது தலையில் சூடியுள்ள நிலவின் ஒளி சடையில் பரவ தனது சடைகள் தாழுமாறு கூத்தில் வல்லவரான சிவபெருமான் நடனம் ஆடுகின்றார். தனது கூத்தின் அழகால் அடியார்களின் உள்ளத்தை கவர்ந்து அவர்களது கருத்தாக திகழும் சிவபிரான் சிற்றம்பலத்தில் தனது உடலின் ஒரு பாகத்தில் உமை அம்மையை உடையவராய் ஊழி தீயடை நின்று நடனம் ஆடுகின்றார் என்று இந்த பாடலிலே கூறியிருக்கிறார். அடுத்த 10வது பாடல் பாலனாய் விருத்தனாகி பனிநிலா எரிக்கும் சென்னி. சிவமுத்து மீனா அடிங்களா பாடுறீங்களா? புதுசா வந்திருக்கா மாதிரி இல்லையா? படி ராணியம்மா படி. பாலனாய் விருத்தனாகி பணிலாயிருக்கும் சென்னி காலனை காலால் காய்ந்த கடவுள் விடை ஒன்று ஏறி ஏலமாம் தில்லை தன்னுள் ஞானமாம் தில்லை தன்னுள் நவின்ற சிற்றம்பலத்தே நீலம் சேர் கண்டராத்தம் நீண்டெறி ஆடுமாறே நீலம் சேர் கண்ட தாத்தம் நீண்டெறி ஆடுமாறே. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா.
அனைத்து உயிர்களும் இறந்த பின்னரும் இருக்கும் பாலனாகவும், அனைத்து உயிர்களுக்கு முன்னே தோன்றியமையால் அனைவருக்கும் மூத்தவனாகவும் இருக்கும் எம்பெருமான் குளிர்ச்சி ஒருந்திய பிறகு சந்திரனை தனது நெற்றியில் வைத்துள்ளான். அந்த சந்திரனின் ஒளி இவரது சடையில் தெரிகின்றது. காளையை வாகனமாக கொண்ட பெருமான் மார்கண்டேயனின் உயிரை பறிக்க வந்த காளன் மீது கோபம் கொண்டு காலால் அவனை உதைத்தவர். உலகத்தவரை காக்கும் பொருட்டு விடமுண்ட காரணத்தால் நீல நிறத்துடன் திகழும் கழுத்தினை உடையவர். இவர்தான் உலகத்தின் இருதயமாக கருதப்படும் தில்லை சிற்றம்பலத்திலே நீண்ட தீயின் இடையே நின்ற கூத்தாடுகின்றார் என்று இந்த 10வது பாடலில் கூறியிருக்கிறார். அடுத்தது 11வது பாடல் மதியிலா அரக்கன் ஓடி. நடராஜையா வாங்க. நடராஜையா இருக்கீங்களா? ஐயா நான் பணியா இருக்கிற சாமி, இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுங்க. சிவாயனம். கணபதி ஐயா வாங்க. கணபதி. அது 22, 23 இல்லைங்க சாமி நம்ம கிட்ட. ஐயா கொல்லிப்பள்ளியில பார்க்க சொல்லுங்க ஐயா. 22 கொல்லிப்பண்ல இருக்கு. நமச்சிவாய அடுத்த பாட சொல்லுப்பா. நன்றிங்க நன்றிங்க. கோபால் சரிதா படிங்க. ஸ்ரீதேவையா வாங்க. ஸ்ரீதேவையா வாங்க. சாமசிவம் ஐயா நீங்க படிச்சிருந்தீங்க, எல்லாரும் பணியா இருக்காங்க. வாங்கய்யா வாங்க. எத்தனாவது பாட்டுங்க? இறுதி பாடல்யா மதியிலா அரக்கன் ஓடி. சிற்றம்பலம் மதியிலா அரக்கன் ஓடி மாமலை எடுக்க நோக்கி நெறியன் தோல் பெரி நெறிய ஊன்றி நீடிரும் பொழில்கள் சூழ்ந்த மதியம் தோய்த்தில்லை தன்னுள் மல்க சிற்றம்பலத்தே அதிசயம் போல நின்று அனலெறி ஆடும் மாறே அதிசயம் போல நின்று அனலெறி ஆடும் மாறே அனலெறி ஆடும் மாறே அனல் எறி ஆடும் மாறே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிங்க நன்றிங்க. அறிவில்லாதவனாக அரக்கன் ராவணன் கைலாய மலையினை பேர்த்தெடுக்க முயற்சி செய்த போது அந்த தீயவனின் தோள்கள் நொறுங்குமாறு தனது கால் விரலினை ஊன்றிய எம்பெருமான் சந்திரனை எட்டும் அளவுக்கு உயர்ந்த மரங்கள் கொண்ட சோலைகள் சூழ்ந்த தெல்லையில் விளங்கும் சிற்றம்பலத்திலே உலகத்தவர் அனைவரும் வியக்குமாறு ஊழி தீயில் நின்று ஆடுகின்றார். இவரது ஆடல் ஓர் அதிசயம் என்று அனைவரும் கருதுகின்றார்கள். நேரம் இன்மை காரணமாக இத்துடன் நிறைவு செய்யலாம். மீண்டும் நாளை பொன்னுசல் பாடி நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். ஐயா அம்மா ஏற்கனவே பத்மாவதி அம்மா நாங்க பாடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அம்மாவை கூப்பிட்டுருங்க. சிவாய நம. பத்மாவதி அம்மா பாடுங்க. கடைசி பாட்டு தெங்கு உழவு சோலை. சிவாய நம்ம அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம். ஐயா வாழ்த்துதான் ஐயா பாடுறேன் சொன்னேன். பரவாயில்ல இருக்கட்டும் ஐயா. சிவாயிரம் தெங்குலவு சோலை திரு உத்தர கோசமங்கை. திருச்சிற்றம்பலம். இருங்கய்யா ஒரு நிமிஷம். தெங்குலவு சோலை திரு உத்தர கோசமங்கை தங்குலவு சோதி தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொள்வான்
பங்குலவு கோதையும் தானும் பணி கொண்ட கொங்குலவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்குலவு பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா, நன்றிம்மா. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் போது திருமுறை கோயிலுக்குள் நுழைந்து விட்டு பொன்னூசல் பாடி எம்பெருமான் ஆற்றுப்படுத்தி விட்டு கதவை சாத்தும் பாடலை பாடுமாறு ஐயா நேற்று அறிவித்திருந்தார். அந்த வகையில் 8ஆம் திருமுறையிலே திருவாசகத்திலே 45வது பதிகத்திலே 5வது பாடல். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஊர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கில் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள்ளணியார் கதவம் அடையாமே உடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. நன்றி. வாழ்த்து யாராவது பாட சொல்லுங்க. சிவா படிட்டா திருச்சிற்றம்பலம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்லதோறும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே வாழ்க அந்தனர் வாரணபர் வானினம் வீழ்க தன்புலல் மேந்தலும் வெல்க ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். அப்ப வேற 2 யாரா படி சொல்லுங்க. நன்றிம்மா, நன்றிம்மா. வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களுக்கு வணக்கம். இதுகாரும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக தினமும் காலை 5:20க்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே 12 திருமறையில பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அத்துணை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் வணங்கி நிகழ்ச்சியை இனிதாக நிறைவு செய்தோம். மீண்டும் இன்றிரவு 9:20க்கு தெல்லைவாழ் அந்தனர்தம் என்ற திருத்தொண்ட தொகையுடன் இனிதே துவங்குவோம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஐயா நன்றி.